டு மை செகண்ட் லெக்சர். ஸோ நான் போன கிளாஸ்லேயே ஆல்ரெடி என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஒரு 5 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஹோம்ஒர்க் சம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்குள்ள டாபிக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இது என்ன டைப் ஆஃப் ஹேலோ ஆல்கேன் இல்லை ஹேலோரின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது பிரைமரியா செகண்டரியா தேர்ட்ரியான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ இங்கே பாருங்கள். இப்போ இந்த என்டையர் குரூப்புமே என்னது அப்படின்னா ஒரு ஆல்கைல் குரூப், அதாவது ஆர் குரூப். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் என்னன்னு தான் சொல்லணும் அப்படின்னா, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியை நான் என்னன்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னா ஹேலோ ஆல்கெயின் கேட்டகரிக்குள்ளே தான் வரும். நார்மல் ஹேலோ ஆல்கெயின் கேட்டகரிக்குள்ளே தான் வரும், அரீனுக்குள்ளே வராது. ஓகேவா? இப்போ அடுத்து இது பிரைமரியா செகண்டரியா தேர்ட்ரியான்னு எப்படி பார்க்கணும்னு சொன்னேன். ஹாலஜன் அட்டாச் ஆன கார்பன் எத்தனை கார்பன் கூட டைரக்ட் அட்டாச் இருக்கு? 1 2 3. ஓகேவா? அப்போ இது என்னது அப்படின்னா இது வந்து ஒரு தேர்ஷரி ஹேலோ ஆல்கெயின். ஓகேவா? இப்போ ரெண்டாவதுக்கு வருவோம். இப்போ ரெண்டாவது ஒன்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் ஹேலஜன் அட்டாச் ஆன கார்பன், அதாவது உங்கள் ஹேலஜன் அட்டாச் ஆன கார்பன் இது என்ன ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா sp3 ஹைபிரிடைசேஷன். இது எது கூட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு டபுள் பாண்டுக்கு பக்கத்தில் அட்டாச் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை பார்த்தீங்க அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH பாண்டு CH2 பாண்டு CL இல்லை BR எதா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அப்போ இது என்ன கேட்டகரி அப்படின்னா அலைலிக் கேட்டகரியில் வருது. அப்போ இது என்னது அப்படின்னா அலைலிக் ஹைட்ரைடில் வரும். ஓகேவா? அலைலிக் ஹைட்ரைடு கேட்டகரியில் வருது. ஆக்சுவலாக இது பிரைமரியா செகண்டரியா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே சொல்லிடலாம். இப்போ உங்களுக்கு உங்கள் ஹேலஜன் அட்டாச் ஆன கார்பன் எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா 1 2 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது வந்து என்னவா தான் இருக்கணும் அப்படின்னா செகண்டரி கேட்டகரியில் தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்து வருவோம். இப்போ தேர்ட் எக்ஸாம்பிளில் நிறைய பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா அலைலிக் அப்படின்னு நினச்சிருவீங்க. ஆனால் இது அலைலிக் கிடையாது. ஓகேவா? சார் இதில் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன். CH3 வராது, CH2 வரும். ஓகேவா? ஓகே. இப்போது நான் இது அலைலிக் இது பக்கத்துலேயே வரைகிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். CH2 டபுள் பாண்ட் CH பாண்டு CH2 இதுக்கப்புறம் உங்களுக்கு குளோரின் இருந்திருக்கும். இப்போ நான் மேலே வரைஞ்சது தான் என்னது அப்படின்னா அலைலிக்கு. ஓகேவா? அப்போ கீழே வரைஞ்சதுல நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு CH2 எக்ஸ்ட்ரா இருக்கு. ஏன்னா இந்த குளோரின் அட்டாச் ஆன கார்பன், அதாவது உங்க குளோரின் ஹாலஜன் அட்டாச் ஆன கார்பன் இன்னொரு டபுள் பாண்ட் கூட அட்டாச் ஆகல, நார்மல் sp3 கார்பன் கூட தான் அட்டாச் ஆகுது. அப்போ இதை நான் என்னன்னு சொல்ல முடியாது அப்படின்னா அலைலிக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அலைலிக்குன்னு சொன்னா தப்பு. அப்போ இது நார்மல் என்னதுதான் அப்படின்னா நார்மல் ஹேலோ ஆல்கேன் தான். ஹேலோ ஆல்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். ஓகே, இதை பிரைமரியா செகண்டரியான்னு பார்ப்போம். ஹாலஜன் அட்டாச் ஆன கார்பன் எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்குன்னா ஒரு கார்பன் கூட தான் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ அதை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா பிரைமரி அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? இப்போ அடுத்தது, இப்போ இந்த ஃபோர்த் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பென்சைலிக் அப்படின்னு போட்டிருந்தீங்க அப்படின்னா தப்பு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா உங்கள் ஹாலஜன் அட்டாச் ஆன கார்பன் ஒரு அரோமேட்டிக் கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கணும். ஆனால் இது வந்து அரோமேட்டிக் கிடையாது. நல்லா கவனிங்க, இது சாதாரண சைக்ளோஹெக்சேன் தான். ஓகேவா? ஒருவேளை நான் இப்படி கொடுத்துருந்தேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துருந்தேன், ஒரு பென்சின் ரிங்கை கொடுத்து CH2Clன்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா நீங்கள் சொன்னது வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் இது வந்து என்ன கிடையாது அப்படின்னா அரோமேட்டிக் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா சாதாரண ஹேலோ ஆல்கேன் கேட்டகரியில் தான் வரும். ஓகேவா? இது பிரைமரியா செகண்டரியா அப்படின்னு பார்த்துருவோம். ஹாலஜன் அட்டாச் ஆன கார்பன் எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு கார்பன் கூட தான் டைரக்ட் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ அதை நான் என்னன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னா பிரைமரி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகேவா? இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வருவோம். இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிளை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இது ஒரு அரோமேட்டிக், அதாவது உங்கள் ஹாலஜன் அட்டாச் ஆன கார்பன் வந்து எது கூட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு அரோமேட்டிக் கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. அப்போ அதை நீங்கள் என்னன்னு போட்டுடலாம் அப்படின்னா பென்சைலிக் ஹேலைடு. பென்சைலிக் ஹேலைடு. ஓகேவா? சரி, இப்போ இது பிரைமரியா செகண்டரியா தேர்ட்ரியான்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஹாலஜன் அட்டாச் ஆன கார்பன் வந்து எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா 3 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு டைரக்டாக. அப்போ இது என்னது அப்படின்னா தேர்ட்ரி. ஓகேவா? ஸோ உங்கள் ஆன்சர் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை கரெக்டாக இல்லை அப்படின்னாலும் ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரியாயிரும். ஓகேவா? ஓகே, நம்ம இன்னைக்குள்ள வீடியோ டாபிக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவில் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நாமன்கிளேச்சரை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாமன்கிளேச்சரோட பேசிக்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? 11th படிச்சிருப்பீங்க. ஸோ நான் அந்த பேசிக்குள்ளே ரொம்ப போக போகிறதில்ல. ஜஸ்ட் ஹேலோ ஆல்கேனில் உள்ள நேமிங்கை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ கவனிக்கலாம். Having learned the classification of halogenated compounds, let us now learn how these are named. இப்போ நம்ம ஒரு காம்பவுண்டை பற்றி கேரக்டரிஸ்டிக் எல்லாமே படிக்கிறதுக்கு முன்னாடி
ஒருத்தரோட நேம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஏன்னா நான் எந்த காம்பவுண்ட பத்தி பேசுறேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொன்னா தான், அதுக்கப்புறம் அந்த கேரக்டர பத்தி இல்ல அதோட ப்ராப்பர்ட்டிய பத்தி பேசுறதுலயே ஒரு யூஸ் இருக்கு. ஓகே. ஸோ த காமன் நேம்ஸ் ஆஃப் ஆல்கைல் ஹேலைட் ஆர் டிரைவ்டு பை நேமிங் த ஆல்கைல் குரூப் ஃபாலோட் பை த நேம் ஆஃப் த ஹேலைட். நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, இந்த லைனை வேணா நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அதாவது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, காமன் நேம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ஆல்கைல் குரூப்பை நேம் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஹேலைடுன்னு மென்ஷன் பண்ணுவீங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. இதோட காமன் நேமை பார்ப்போம். இவங்க இதுங்க இதை நான் ஹைலைட் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ நான் இதை ஹைலைட் பண்ணுறேன். ஹைலைட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு காமன் நேம் எடுத்துக்கிட்டோம். ஓகே, பெருசாக வருது. ஓகே, இது போதும். இப்போ இங்கே பாருங்க, ஒரு காமன் நேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காமன் நேம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல்கைல் குரூப் ஃபாலோடு பை, அதாவது ஃபர்ஸ்ட் ஆல்கைல் குரூப் எழுதிடுவாங்க, ஃபாலோடு பை த நேம் ஆஃப் தி ஹேலைடு. அப்போ இந்த எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுப்போம். நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, CH3 CH2 CH2 இதுதான் என்ன பார்ட் அப்படின்னா ஆல்கைல் பார்ட். இந்த புரோமின் அப்படிங்கிறது என்ன பார்ட் அப்படின்னா ஹேலைடு பார்ட். அப்போ இவங்க சொன்ன ரூல் படி ஃபர்ஸ்ட் நீங்க எதை தான் நேம் பண்ணணும் அப்படின்னா ஆல்கைல தான் நேம் பண்ணணும். அப்போ மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன். ஓகேவா? அப்போ இந்த ஆல்கைல் குரூப்புக்கு பேர் என்னது அப்படின்னா ப்ரோப்பைல். ஓகேவா? நார்மலா இருந்தா ப்ரோப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இல்லை நீங்க ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி உன்னை சப்ஸ்டியூட் பண்ணனால இதுக்கு பேர் என்னவா மாறிடும் அப்படின்னா ப்ரோப்பைல்னு மாறிடும். ஓகேவா? அப்போ ப்ரோப்பைல்ங்கிற நேமை ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் உங்க ஹாலஜன் பார்ட் புரோமின்ங்கிற பேரை ரெண்டாவது எழுதிட்டேன். அப்போ ப்ரோப்பைல், புரோமைடு, புரோமின்னு எழுதக்கூடாது. புரோமின் அப்படின்னா Br2. இங்க வந்து புரோமின் வந்து Br மைனஸ்ல இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ்ல இருக்கும். ஓகேவா? அதனால நான் என்னவா மார்க் பண்றேன் அப்படின்னா இது IDE அப்படிங்கிறதுல தான் முடியணும். ஓகேவா? அப்போ ப்ரோப்பைல், புரோமைடு இதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த லைன் பார்ப்போம். In the IUPAC system, the nomenclature of alkyl halide are named as halo substituted hydrocarbon. ஓகேவா? இப்போ நீங்க இதே IUPAC nomenclature பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்டியூவன்ட் வந்து எப்பவுமே முன்னாடி வந்துடும், பேரண்ட் தான் பின்னாடி இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல பேரண்ட் என்னது அப்படின்னா உங்களோட ஆல்கைல் குரூப் தான் பேரண்ட். புரோமின் அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டியூவன்டா மாறிடும். ஓகே, நம்ம இது ரெண்டையுமே பார்ப்போம். நான் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். For dihalogen derivative, the prefix ortho, meta, para are used in common system. But in IUPAC system, you have learned in class. Okay, இவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்பரிங் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம 11th படித்த மாதிரி நம்பரிங் தான் யூஸ் பண்ணணும். IUPAC நேமில் நீங்கள் ஆர்த்தோ, மெட்டா, பேரா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி ஐசோ அதையும் யூஸ் பண்ண முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்லேருந்தே ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு காமன் நேமை பார்ப்போம். ஓகேவா? காமன் நேம் இந்த மூணுமே சால்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் போவோம். இப்போது புக்கில் உள்ள ஒரே ஒரு காமன் நேம் மட்டும் கொடுக்காம நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் கொடுக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CH4 அப்படின்னா இது என்னது அப்படின்னா மீத்தேன். இது கொஞ்சம் பேசிக் தான், தெரிஞ்சவங்க கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணுங்கள், தெரியாதவங்க இதை கவனிங்க. ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த CH4லேருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி மாறிடும் அப்படின்னா CH3 பாண்டாக மாறிடும். எதுக்காக இந்த கோடை இப்படி போடுறேன் அப்படின்னா நீங்கள் இது 3 டைமென்ஷனல் இல்லை சாரி ஸ்ட்ரக்சரலில் பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ நான் மீத்தேனை இப்படி வரையலாமா? அதாவது கார்பன், ஹைட்ரஜன், 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 இதை தான் நான் CH4 அப்படின்னு எழுதியிருந்தேன். ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே CH4-ஐ எப்படி எழுதுறேன் அப்படின்னா CH3 பாண்ட் அப்படின்னு எழுதுறேன். அது கோடு கிடையாது, பாண்ட். இதை ஏன் இப்படி எழுதுறேன் அப்படின்னா இப்போ இருந்த மீத்தேன்ல இருந்து நான் ஒரு ஹைட்ரஜனை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டேன்னா இது பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்க, CH3 பாண்ட். ஓகேவா? இந்த இடத்துல தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஹாலஜனை போடுறேன். இப்போ இந்த இடத்துல இந்த ஹாலஜன் எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்றேன். ஏன்னா அது என்னவா வேணாலும் இருக்கலாம், குளோரினா இருக்கலாம், புரோமினா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். இப்போ இந்த என்டையர் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த என்டையர் பார்ட்டுக்கு பேர் என்னதுன்னா ஆல்கைல் பார்ட். ஆல்கைல். இந்த பார்ட்டுக்கு பேர் என்னது அப்படின்னா ஹேலைடு பார்ட். ஓகேவா? ஹேலைடு. இப்போ காமன் நேம் என்ன சொல்லுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் காமன் நேம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். காமன் நேமை பொறுத்த வரைக்கும் ஆல்கைல் பார்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதணும், ஹேலைடு பார்ட்டை ரெண்டாவது எழுதணும். ஓகேவா? ஆனால் IUPAC பொறுத்த வரைக்கும்
ஐயூபேக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஹேலைடு பார்ட் தான் சப்ஸ்டியூவன்ட் பார்ட், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஹேலைடு தான் சப்ஸ்டியூவன்ட் பார்ட், சப்ஸ்டிடியூவன்ட். அதே மாதிரி இந்த இடத்துல ஆல்கைல் என்னவா மாறிடும் அப்படின்னா பேரண்டா மாறிடும். பேரண்ட் வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சில இடத்துல மாறும், அது நமக்கு ரூல் தெரியணும். ஓகேவா? ஐயூபேக்கை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எதுதான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னா சப்ஸ்டிடியூவன்ட் தான் ஃபர்ஸ்ட் வரும், பின்னாடி தான் என்ன வரும் அப்படின்னா பேரண்ட் வரும். ஓகேவா? பேரண்ட் வரும். ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை தான் அவங்க வந்து ரூலில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, சரி. இப்போ நம்ம நேம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ நான் எழுதியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் காமன் நேமை பார்ப்போம். அப்போ காமன் நேமை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் நீங்கள் எதை எழுதணும் அப்படின்னா ஆல்கைல் பார்ட் எழுதணும், அதுக்கப்புறம் தான் எந்த பார்ட் அப்படின்னா ஹேலைடு. இப்போ என்னோட ஆல்கைல் என்னது அப்படின்னா இந்த இடத்துல மீத்தைல். ஓகேவா? அதாவது இந்த CH3 பாண்ட் அப்படிங்கிறத நான் என்னன்னு எழுதுறேன் அப்படின்னா மீத்தைல் அப்படின்னு எழுதுறேன். அப்போ அந்த எக்ஸுங்கிறது என்னது அப்படின்னா ஒரு ஹேலைடு. இப்போ நான் இந்த இடத்துல வந்து குளோரின் அசியூம் பண்ணுறேன் அப்படின்னா இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்னது அப்படின்னா மெத்தில் குளோரைடு. இதுதான் இதோட காமன் நேம். ஓகேவா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கா? ஓகே, இப்போ நான் இன்னும் சில எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், உங்களுக்கே புரியும். CH3 CH2 Cl. இப்போ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதோட ஆல்கைல் பார்ட் என்னது அப்படின்னா இந்த பிளாக் கலர்ல எழுதுனது தான் ஆல்கைல் பார்ட், மீத்தேன் ஈத்தேன். அப்போ இதை நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா எத்தில்னு எழுதுவேன். ஓகேவா? அப்போ இதோட பேர் என்னது நீங்களே சொல்லிடலாம், எத்தில் குளோரைடு. இதுதான் இதோட நேம். இப்போ நான் இன்னொரு காம்பவுண்ட் கொடுக்குறேன், நீங்களே ஆன்சர் பண்ணிடுவீங்க. CH3 CH2 CH2 Br, புரோமின் போடுறேன். ஓகேவா? இப்போ எது என்னோட ஆல்கைல் பார்ட்? இந்த மொதல் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் என்னது அப்படின்னா என்னோட ஆல்கைல் பார்ட். அந்த ரெண்டாவது இருக்கிறது என்னோட ஹேலைடு பார்ட். ஓகேவா? அப்போ இதுல என்ன இருக்கு? மீத்தேன் ஈத்தேன் ப்ரோப்பேன். அப்போ இதுக்கு பேர் என்னது அப்படின்னா நீங்களே சொல்லிருங்க, ப்ரோப்பைல். பின்னாடி இருக்கிற ஹாலஜன் வந்து இங்க புரோமின் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இது என்னது அப்படின்னா ப்ரோப்பைல் புரோமைடு. ஓகேவா? இப்போ இந்த உங்க புக்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு என்னு போட்டிருப்பாங்க. இந்த எண்ணுனா என்ன அர்த்தம் அப்படின்னா நார்மல் ப்ரோப்பைல் புரோமைடு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? என் ப்ரோப்பைல் புரோமைடு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா நார்மல் ப்ரோப்பைல் புரோமைடு. அதுக்கு ஏன் அந்த இடத்துல நார்மல் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம் அப்படின்னு நான் அடுத்த இதுல சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ உங்க புக்கை பார்ப்போம். இந்த நம்ம சால்வ் பண்ணது வந்துட்டா கரெக்டா ப்ரோப்பைல் புரோமைடு அப்படின்னு நீங்க ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இந்த எண்ணுங்கிறது வந்து நார்மல், ஸோ என் ப்ரோப்பைல் புரோமைடு. இப்போ நீங்க இங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்கேயும் ப்ரோப்பைல் குளோரைடு தான் இருக்கு, ஆனா இங்க என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐசோ அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா பியூட்டைல் குளோரைட்ல என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஐசோங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஐசோங்கிற நேம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ நான் வந்து ப்ரோப்பேனை ஃபர்ஸ்ட் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். CH3 CH2 CH2 சரி CH3 இதான் ப்ரோப்பைல். ஓகேவா? இப்போ இந்த ப்ரோப்பைல் மாலிகுலை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இதை நான் த்ரீ டைமென்ஷனல்ல ஸ்ட்ரக்சரல்ல வரையறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வரும், CH 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 HH. இப்படி நான் எழுதலாமா? இதான் என்னது அப்படின்னா என்னோட நார்மல் ப்ரோப்பேன். இப்போ நான் இதை வந்து 3 இது காப்பி பண்ணிக்கிடுறேன், ஏன்னா அப்போ உங்களுக்கு புரியும், கொஞ்சம் நல்லா புரியும். பேஸ்ட். ஒரே இதை தான் 3 தடவை நான் காப்பி பண்றேன். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கேன், இந்த 3மே வேற வேற மாலிகுலா இல்லை ஒரே மாலிகுலா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா ஒரே டைப் மாலிகுல் தான், ஏன்னா இந்த ஒரே இதை தான் நான் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல இருந்து நான் ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி நான் என்ன சப்ஸ்டியூட் பண்றேன் அப்படின்னா குளோரின் சப்ஸ்டியூட் பண்றேன். அதே மாதிரி இதுல இருந்தும் ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு என்ன சப்ஸ்டியூட் பண்றேன் அப்படின்னா குளோரின் சப்ஸ்டியூட் பண்ணேன். இப்போ இந்த மாலிகுலும் இந்த மூணாவது மாலிகுலும் சேமா டிஃப்ரெண்டா அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா நீங்க ஈஸியா சொல்லிடலாம், இது ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? ஏன்னா டெர்மினல் கார்பன், அதாவது எண்டு கார்பன்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா CH3, அதாவது ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி ரெண்டுலையுமே என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்னா குளோரின் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஒரு நார்மல் ஃபார்ம்ல எழுதுனேன் அப்படின்னா இது எப்படி வந்திருக்கும்? CH3 CH2 CH2 Clன்னு வந்திருக்குமா? அதே இது கீழே உள்ளது எப்படி வந்திருக்கும்? CH2 CH2 CH3
இந்த சைடு என்ன வந்திருக்கும் அப்படின்னா உங்களோட குளோரின் வந்திருக்கும். அப்போ இந்த 2 மாலிகுலுமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். நல்லா கவனிச்சு பாருங்க. நேம் பண்ணேன் அப்படின்னா 1, 2, 3. அதே மாதிரி இங்கேயும் நேம் பண்ணேன் அப்படின்னா நம்பர் பண்ணேன் அப்படின்னா 1, 2, 3. அப்போ இதுவும் 1 குளோரோ ப்ரோப்பேன் தான், அதுவும் 1 குளோரோ ப்ரோப்பேன் தான். ஓகேவா? அப்போ இது ரெண்டுமே சேம் தான். ஆனா ஒருவேளை நான் என்ன பண்றேன் அப்படின்னா சென்டர்ல உள்ள ஹைட்ரஜனை எடுத்து அந்த இடத்துல நான் குளோரின் சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இப்போ வர்ற மாலிகுல் மித்தது கூட மேட்ச் ஆகாது. கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ இது எப்படி மாறிடும்னா CH3 CH CH3 குளோரின் இப்படி வந்துடும். அப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா மேல உள்ளதோட நேம் வந்து 1 குளோரோ, நான் ஐயூபேக் எழுதுறேன், 1 குளோரோ ப்ரோப்பேன். கீழே உள்ளதும் என்னது அப்படின்னா 1 குளோரோ ப்ரோப்பேன். ஆனா இது என்னது அப்படின்னா 2 குளோரோ ப்ரோப்பேன் ஆயிரும். அப்போ உங்களுக்கு ஐயூபேக் தெளிவா என்ன காட்டி கொடுத்துருது அப்படின்னா இது ரெண்டும் சேம் கிடையாது அப்படிங்கிறத காட்டி கொடுத்துருது. இதோட காமன் நேம் என்னது அப்படின்னா ஐசோ ப்ரோப்பைல். ஹாலஜன் இருக்கிறதுனால ஐசோ ப்ரோப்பைல் குளோரைடு. ஓகேவா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக இதோட காமன் நேம். இந்த ஐசோ ப்ரோப்பைலை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து சொல்லித்தரேன். இப்போ இதே மாதிரி எங்கெல்லாம் வரும் அப்படின்னா நிறைய இடத்துல வரும். நீங்க வந்து 2 கார்பனுக்குள்ள ஐசோவை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா 2 கார்பன் சிஸ்டம்ல எந்த சைடு போட்டாலும் அது டெர்மினல் தான். 3 கார்பன் வந்துட்டு அப்படின்னாலே அதுக்கப்புறம் வர்ற எல்லா நம்பருக்குமே என்னது பாசிபிள் அப்படின்னா ஐசோ உண்டு. உதாரணத்துக்கு ஐசோ பியூட்டைல்னு வரும், ஐசோ பென்டைல், ஐசோ ஹெக்சைல், ஐசோ ஆக்டைல்னு போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இந்த பியூட்டைல் நான் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். இப்போ உதாரணத்துக்கு ப்ரொப்பைல் எடுத்துக்கோங்க. ஏன்னா ப்ரொப்பைல்ல இருந்து தான் ஐசோ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா மினிமம் 3 கார்பன் இருந்தால் தான் ஐசோ வர ஆரம்பிக்கும். ஓகேவா? இப்போ ப்ரொப்பைல்ல மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கும் அப்படின்னா 3 கார்பன் இருக்கும். இப்போ இது ஒரு சாதாரண ட்ரிக் தான். நீங்க வந்து போக போக ஆட்டோமேட்டிக்காவே பழகிறோம். ஓகேவா? 3ல இருந்து 1 குறைச்சிருங்க. அப்ப என்ன 2. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா 2 கார்பனை ஸ்ட்ரெயிட் செயின்ல எழுதுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற ஒரு கார்பனை மேல எழுதணும். அதாவது ஒரு கார்பன் விட்டுட்டு மேல எழுதணும். இந்த சைட்ல எழுதிடக்கூடாது. ஒரு கார்பனை விட்டுட்டு மேல எழுதணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஹாலஜன் போடணுமோ அதை போட்டுக்கோங்க. மித்தபடி பேலன்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போ நான் வந்து பியூட்டைல சொல்லி தரேன், உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ பியூட்டைல் அப்படின்னா எத்தனை கார்பன் சிஸ்டம் அப்படின்னா 4 கார்பன் சிஸ்டம். ஓகேவா? அப்போ 4ல இருந்து 1 கழிச்சிருங்க. அப்போ என்னது 3. அப்போ 1, 2, 3. ஓகேவா? ஒரு ஹைஃபன் போட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணணும், அடுத்த ரூல் என்ன சொன்னேன், ஒரு கார்பனை விட்டுட்டு 2வது கார்பனுக்கு மேல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த கழிச்ச ஒரு கார்பனை தூக்கி போட்டுறணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த எண்ட்ல நீங்க ஹாலஜன் என்ன ஹாலஜன் போடணுமோ அதை போட்டுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் குளோரின் போட்டுடுறேன். அப்போ இதை பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா இதை CH3 வரும், இது CH3, இது CH, இது CH2Cl. ஓகேவா? இதுதான் என்னது அப்படின்னா ஐசோ பியூட்டைல் குளோரைடு. அவ்வளோதான். ஸோ சிம்பிளா முடிஞ்சது. இப்போ பென்டைல் நீங்களே கெஸ் பண்ணுங்க. நான் பென்டைலுக்கு மட்டும் வரைகிறேன், ஹெக்சைல் வந்து நீங்க வரையணும். ஓகேவா? பென்டைல் அப்படின்னா 5, இல்லை பென்டைன் அப்படின்னா 5, நான் சாரி பென்டைல்னு போட்டேன், ஐசோ போடுறேன், ஐசோ பென்டைல். ஓகேவா? பென்டைல் அப்படின்னா 5ன்னு அர்த்தம். 5ல் 1 கழிச்சிருங்க. அப்போ 1, 2, 3, 4. ஓகேவா? ஒரு ஹைஃபன் போட்டுக்கோங்க. அடுத்து என்ன சொன்னேன், மொத கார்பனை விட்டுட்டு 2வது கார்பனுக்கு மேல என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த மிச்சம் இருக்கிற ஒரு கார்பனை போடுங்க. இதுதான் என்னது அப்படின்னா ஐசோபென்டைல். CH3, CH2, சாரி இங்க CH3 வரும், இங்க CH வரும், இங்க CH2, இங்கேயும் CH2. இங்க வந்து நீங்க என்ன போடணுமோ போட்டுக்கோங்க. இப்போ நான் புரோமின் போட்டேன் அப்படின்னா ஐசோபென்டைல் புரோமைடு. ஓகேவா? அடுத்து இப்போ நான் ஹெக்சைனுக்கு வரைகிறேன், ஐசோ ஹெக்சைல் நீங்களே வரைங்க. ஹெக்சைன் அப்படின்னா 6. ஓகேவா? அப்போ 6ல் 1 கழிச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5. ஓகேவா? ஒரு கார்பனை விட்டுட்டு 2வது கார்பனுக்கு மேல ஒரு கார்பன் வரைஞ்சுக்கோங்க. ஸோ CH3, CH3, இது CH, CH2, CH2, CH2. இங்க வந்து நீங்க என்ன வேணாலும் போடலாம். இப்போ நான் அயோடின் போட்டேன் அப்படின்னா ஐசோ ஹெக்சைல் அயோடைடு. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் ஐசோ. இல்லை ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். இதே ட்ரெண்ட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா எவ்வளவு நாளும் எழுதிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா ஐயூபேக். ஐயூபேக் வந்து நீங்க ஆல்ரெடி கொஞ்சம் பேசிக்ஸ் படிச்சிருக்கணும். பேசிக் படிக்கல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓகேவா?
ஸோ நான் பேசிக் வந்து தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ இங்கே உள்ளதை ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்ணுவோம். இப்போ ஐயூபேக்கில் ரூல் என்னது அப்படின்னா, உங்கள் சப்ஸ்டியூண்ட் தான் எப்போவுமே முன்னாடி வரணும், பேரண்ட் எப்போவுமே என்னதான் வரணும் அப்படின்னா பின்னாடி தான் வரணும். ஓகேவா? ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் என்னோட பேரண்ட், ஆல்கைல் தான் என்னோட பேரண்ட், புரோமின் தான் என்னது அப்படின்னா என்னோட சப்ஸ்டியூண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் பண்ணணும். இப்போ ஏன் நம்பர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இதை ஏன் நான் வந்து புரோமோ ப்ரோப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, நார்மலா புரோமோ ப்ரோப்பேன் தானே அது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நான் மறுபடியும் ப்ரோப்பேனை வரைகிறேன். ஸோ CH3 CH2 CH3 இதுதான் என்னது அப்படின்னா என்னோட ப்ரோப்பேன். ஓகேவா? இப்போ நான் ப்ரோப்பேனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹாலஜனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஆனால் ஹாலஜனை நான் 2 விதமாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு CH3 CH2 CH2 இந்த இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு குளோரினை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதுவும் ப்ரொப்பைல் தான். அதே மாதிரி நான் இன்னொன்று என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெர்மினலில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பதிலாக எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா மிடில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டெர்மினலில் பண்ணல, நடுவில் பண்ணுறேன். இப்போ நல்லா கவனிச்சிங்க, இதுலேயும் ப்ரொப்பைல் இருக்குது. நல்லா கவனிங்க, இதுலேயும் ப்ரொப்பைல் இருக்குது, இதுலேயும் ப்ரொப்பைல் இருக்குது. இதுலேயும் ஹாலஜன் வந்து குளோரின் தான், இதுலேயும் ஹாலஜன் வந்து குளோரின் தான். அப்போ நான் இதை ஐயூபேக் நேமில் எப்படி எழுதலாம் அப்படின்னா குளோரின் தான் சப்ஸ்டியூவன்ட் அப்படிங்கிறனால குளோரோ ப்ரோப்பேன் அப்படின்னு எழுதலாம். இப்போ புரோமின் போட்டிருந்தேன்னா புரோமோ ப்ரோப்பேன். அதே மாதிரி இதையும் நான் என்னென்னு எழுதலாம் அப்படின்னா குளோரோ ப்ரோப்பேன்னு எழுதலாம். ஆனால் இந்த 2 காம்பவுண்டும் ஒன்றா அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் என்னன்னா கிடையாது, இது ரெண்டும் சேம் கிடையாது. அப்போ இது ரெண்டுக்கும் சேம் நேம் இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆகும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்பரிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்பர் பாருங்க, ஹாலஜன் அட்டாச் ஆன கார்பனுக்கு தான் இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வரும். அப்போ 1 2 3. ஓகேவா? ஆனால் கீழே உள்ளதுக்கு நீங்கள் எங்கேருந்து நம்பர் பண்ணாலும் ஒன்று தான். ஸோ 1 2 3. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே உங்கள் ஹாலஜன் எந்த கார்பனில் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார்பனில் அட்டாச் ஆயிருக்கு. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 குளோரோ ப்ரோப்பேன் அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா? ஆனால் இங்கே உங்கள் ஹாலஜன் எதில் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா செகண்ட் கார்பனில் அட்டாச் ஆயிருக்கு. அதனால தான் நான் இங்கே என்ன போடுறேன் அப்படின்னா 2 குளோரோ ப்ரோப்பேன் அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா? ஸோ நம்ம உங்கள் புக்கை பார்ப்போம், இப்போ அது புரியும். இங்கே பார்த்தீங்களா, நான் குளோரோ யூஸ் பண்ணேன், இவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா புரோமின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதே நம்பரிங் சிஸ்டம் தான் பாருங்கள். ஸோ 1 2 3. அப்போது உங்கள் புரோமின் வந்து எங்கே அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார்பனில் அட்டாச் ஆயிருக்கு. அதனால தான் என்ன போடுறோம் அப்படின்னா 1 புரோமோ ப்ரோப்பேன் அப்படின்னு போடுறோம். இங்கே பாருங்கள், உங்கள் குளோரின் வந்து எங்கே அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா 1 2 3 செகண்ட் கார்பனில் அட்டாச் ஆயிருக்கு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 குளோரோ ப்ரோப்பேன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த காம்பவுண்டை நான் வரைவோம். இப்போது CH3 CH2. ஓகே, அதை வரைவோம். நீங்கள் வீடியோவை பார்க்கும்போது சில நேரம் பாஸ் பண்ணி நீங்களே ரஃப் நோட்லலாம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோக்குள்ளே ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே அது நல்லா வரும். ஓகேவா? ஓகே சார், ஒரு நிமிஷம், வெளியில் வந்துட்டேன். ஓகே, இந்த காம்பவுண்ட் தானே பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, CH3 CH CH3 CH மேலே ஒரு CH3 இருந்துச்சு. அதுக்கப்புறம் CH2 குளோரின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, குளோரின். இப்போ நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் செயினை சூஸ் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் உங்கள் பேசிக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. நான் இப்போ என்னோட லாங்கஸ்ட் செயினை சூஸ் பண்ணிக்கிடுறேன். இப்போ என்னோட லாங்கஸ்ட் செயின் என்னது அப்படின்னா இதுதான் என்னோட லாங்கஸ்ட் செயின். ஓகேவா? ஓகே, இது என்னோட லாங்கஸ்ட் செயின். நான் உனக்கும் ஒரு கலர் யூஸ் பண்ணுறேன். இப்போ எதெல்லாம் சப்ஸ்டியூவன்ட் அப்படின்னா இதுவும் ஒரு சப்ஸ்டியூவன்ட் தான், இதுவும் ஒரு சப்ஸ்டியூவன்ட் தான். நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த ஆரஞ்சு கலரில் பாக்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது ரெண்டுமே என்னது அப்படின்னா சப்ஸ்டியூவன்ட்டு. ஸோ இதுவும் ஒரு சப்ஸ்டியூவன்ட்டு, இதுவும் ஒரு சப்ஸ்டியூவன்ட். ஓகேவா? இதுதான் பேரண்ட் அப்படின்னா இது ஒன்று மட்டும்தான் என்னது அப்படின்னா பேரண்ட். இப்போ நம்பரிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்பரிங் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கேருந்து நம்பர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3. அப்போ 2வது பொசிஷனில் மெத்தில் வரும், 3வது பொசிஷனில் குளோரின் வரும். ஆனால் ஒருவேளை நான் நம்பரை இந்த சைட்ல இருந்து பண்ணேன் அப்படின்னா 1 2 3ன்னு இப்படி நம்பர் பண்ணேன் அப்படின்னா
பொசிஷன்ல குளோரின் வரும், 2வது பொசிஷன்ல மெத்தில் வரும். எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் இதை மட்டும் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் இதை மட்டும் அப்படியே வரிசையா பார்த்துக்கிட்டே இப்போ ரெண்டுமே 2 2 இருந்துச்சுன்னா அடுத்த நம்பர் பார்க்கணும். அந்த மாதிரி எது லோவஸ்ட் நம்பர் இருக்கோ அதுதான் கரெக்ட். ஓகேவா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று தப்பாயிரும், இந்த செகண்ட் ஒன்று தான் கரெக்ட். அப்போ எந்த நம்பரிங் தான் கரெக்ட் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் நம்பரிங் தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ அந்த ப்ளூ கலர் நம்பரிங்கை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்பர் பண்ணுவோம். அப்போ 1 2 3. ஓகேவா? இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குளோரினும் ஒரு சப்ஸ்டிவெண்ட், மெத்திலும் ஒரு சப்ஸ்டிவெண்ட். எதோட ஆல்பபெட் ஃபர்ஸ்ட் வருது? சி தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஓகேவா? அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 குளோரோ, 2வது பொசிஷன்ல மீத்தேன் இருக்கா, அதை மெத்தில் எழுதணும். 2 மெத்தில், இதோட பேரண்ட் என்னது? ப்ரோபைன். அப்போ 2 மெத்தில் ப்ரோபைன். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது அப்படின்னா இதோட ஐயூபேக் நேம். ஸோ இது ஐயூபேக் நேம் வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். நான் உங்கள் புக்கில் உள்ளதை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகே. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பென்சின் கேட்டகரியை பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த பென்சின் கேட்டகரியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காமன் ஐயூபேக்கோட நம்பரிங் போக போக படிச்சிருவீங்க. இந்த காமனில் ஒரு முக்கியமான ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. என்னது அப்படின்னா இந்த ஆர்த்தோ பேரா மெட்டா. இந்த இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஆர்த்தோ மெட்டா பேரா அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இருக்கா மெட்டா. இந்த சிம்ங்கிற வேர்டை கூட அவ்வளோ யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. சிமெட்ரி. ஓகேவா? அதை கூட யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த ஆர்த்தோ மெட்டா பேரா வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது தெரிஞ்சுதான் ஆகணும். ஓகேவா? ஸோ நான் அதை இப்போ நடத்திடுறேன் உங்களுக்கு. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நான் பென்சீன் அப்படிங்கிறது வந்து காமன் நேமா ஐயூபேக் நேமா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்வீங்க அப்படின்னா இது வந்து ஐயூபேக் நேம் இல்லை காமன் நேம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா பென்சீனுங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு காமன் நேம் தான். ஓகேவா? நீங்க அதோட ஐயூபேக் நேம்னு போட்டீங்க அப்படின்னா 1,3,5 சைக்ளோஹெக்ஸா ட்ரையின் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கணும். ஓகேவா? ரீசன் என்ன அப்படின்னா அது ஒரு சைக்ளோஹெக்சேன் ரிங், அதுல 3 டபுள் பாண்ட் இருக்கு. ஆனா அதை நம்ம எப்படி இப்போ நான் வரைஞ்சு காட்டுறேன், உங்களுக்கு சொல்றதோட வரைகிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ இங்க பாருங்க, இது நான் நார்மல், இதுதான் என்னது அப்படின்னா நார்மல் சைக்ளோஹெக்சேன் ரிங். இப்போ இந்த சைக்ளோஹெக்சேன் ரிங்ல தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3 டபுள் பாண்டை போடுறேன். அப்படிங்கும்போது இதுக்கு நான் நம்பரிங் பண்ண முடியும். ஓகேவா? நம்பரிங் ஈஸியா பண்ண முடியும். இப்போ இதோட ஒரிஜினல் நேம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுக்கு எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா சைக்ளோ எக்ஸா. இப்போ நம்பரிங் பண்ண அப்படின்னா 1 2 3 4 5 6 இந்த மாதிரி நம்பர் பண்ண அப்படின்னா சைக்ளோ எக்ஸா 1,3,5 ட்ரையின் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கணும். ஆனா நம்ம இப்படி எழுதுறதுக்கு பதிலாக எல்லாரும் எந்த நேம் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பென்சீன் அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுவோம். இது ஐயூபேக்லயும் யூஸ் பண்றோம், காமன் நேம் யூஸ் பண்றோம். ரீசன் என்னன்னா இது காமன் நேமா தான் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. இது ரொம்ப ஃபேமஸா இருந்தனால இந்த நேமை யூஸ் பண்றதுக்கு பதிலாக எல்லாரும் எதையே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இதையே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ காலப்போக்கில் என்னவாயிருச்சுன்னா பென்சின் ஐயூபேக்கும் என்ன பண்ணிட்டுனா வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்ணிருச்சு. வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இது ரொம்ப ஃபேமஸா இருந்தனால அந்த நேமை இந்த டாமினேட் பண்ணிருச்சு. அவ்வளவுதான். ஓகே. ஸோ பென்சின் விஷயத்துல மட்டும் நீங்க சிம்பிளா பென்சின் எழுதினா போதும். மேல அந்த மாதிரி சைக்கிளோ அந்த இதெல்லாம் எழுத வேண்டாம். ஓகே. சரி, இப்போ நம்ம அடுத்ததுக்கு வருவோம். முக்கியமானது என்னது அப்படின்னா இந்த ஆர்த்தோ மெட்டா பேரா. இப்போ நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி இந்த பேரை ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சுக்கோங்க. ஆர்த்தோ மெட்டா பேரா. ஓகேவா? இப்போ நான் ஒரு பென்சின் ரிங்கை வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பென்சின் ரிங்கை காப்பி பண்ணி வைக்கணும். நிறைய இடத்துல நம்ம இனிமேல் பென்சின் வரையணும். ஓகே. நீட்டாக வரைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை நான் காப்பி பண்ணிடுறேன். ஓகே. இப்போ ஒரு பென்சின் ரிங் இருக்கு நம்மகிட்ட. இப்போ இந்த பென்சின் ரிங்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க ஒரு குளோரினை போடுறேன். இது வந்து நார்மலா என்னது அப்படின்னா குளோரோபென்சின். அவ்வளவுதான். இதோட காமன் நேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குளோரோபென்சின். சிம்பிளா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா 1 குளோரோபென்சின் எல்லாம் ஒண்ணுதான். குளோரோபென்சின்னாலும் 1 குளோரோபென்சின்னாலும் ஒண்ணும் கிடையாது. இப்போ நான் இதே மாதிரி இன்னொரு மாலிகுலை வரையறேன். இப்போ இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க ஒரு பென்சின் போடுறேன்.
ஓகேவா? இப்போ சில பேர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, இதுக்கு பேரு குளோரோபென்சீன். இதுக்கு பேரு ஆர்த்தோ குளோரோபென்சீன் அப்படின்பாங்க. அப்படி சொன்னீங்க அப்படின்னா, உங்க ஆன்சர் வந்து தப்பு. ரீசன் என்னன்னா, இதுவும் குளோரோபென்சீன் தான். இந்த ஆர்த்தோ தேவையே கிடையாது. அப்போ என்ன கேட்பீங்க? இல்ல எனக்கு சைடுல போட்டா ஆர்த்தோன்னு தான் சொல்லிக் குடுத்துருக்காங்க அப்படின்னு இப்போ சில பேர் சொல்லுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி நீங்க நோட்ஸ்ல எழுதியிருக்கலாம். இப்போ நீங்க நோட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த மாரி இருந்திருக்கும். இங்க ஏதாவது எக்ஸ்ன்னு ஏதாவது போட்டிருப்பாங்க. இந்த மாரி உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருப்பாங்க. இந்த 2 பொசிஷனும் ஆர்த்தோ. இந்த 2 பொசிஷனும் மெட்டா. இந்த பொசிஷன் பேரா. இந்த மாரி சொல்லிக் குடுத்துருப்பாங்க. அவங்க சொல்லிக் குடுத்தது கரெக்ட்டு தான். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னது அப்படின்னா, எதுக்கு எது ஆர்த்தோ அப்படிங்கிறது தான் முக்கியம். அதாவது எக்ஸ கம்பேர் பண்ணும்போது இந்த 2 பொசிஷனும் என்னது அப்படின்னா ஆர்த்தோ பொசிஷனு. எக்ஸ கம்பேர் பண்ணும்போது இந்த 2 பொசிஷனும் என்னது அப்படின்னா மெட்டா பொசிஷனு. எக்ஸ கம்பேர் பண்ணும்போது இது என்ன பொசிஷன் அப்படின்னா பேரா பொசிஷனு. இப்போ உங்களுக்கு புரியிற மாரி இத நான் மறுபடியும் இன்னொரு இதுலயும் வரைஞ்சு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே. இப்போ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எக்ஸ இந்த சைடுல வரையறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எது ஆர்த்தோ அப்படின்னா, இந்த 2 தான் ஆர்த்தோ. இப்போ புரியுதா? இங்க இது மெட்டாவா இருந்துச்சு. ஆனா இங்க இப்ப ஆர்த்தோவா மாறிடுச்சு. ரீசன் என்னன்னா, எக்ஸுக்கு பக்கத்துல இருக்கிற 2ம் ஆர்த்தோ. அப்போ இது 2ம் என்னது அப்படின்னா மெட்டா. அப்போ இது என்னது அப்படின்னா உங்களோட பேரா. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் இன்னொன்னு வரையறேன். இப்போ இங்க வரையறேன். இந்த இடத்துல எக்ஸ் வரையறேன். அப்ப எது ஆர்த்தோ? இந்த 2 பொசிஷனும் ஆர்த்தோ. இந்த 2 பொசிஷனும் மெட்டா. இந்த பொசிஷன் பேரா. அப்போ நீங்க ஆர்த்தோ, மெட்டா, பேரா சொல்லணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கணும். அந்த பாயிண்ட்ட கம்பேர் பண்ணி தான் உங்களால என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, ஆர்த்தோ, மெட்டா, பேரா சொல்ல முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல அந்த மாரி நான் எதுவுமே குடுக்கல. அப்போ உங்களால என்ன சொல்ல முடியாது அப்படின்னா, ஆர்த்தோ, மெட்டா, பேரா சொல்ல முடியாது. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் குடுக்க போறேன். அந்த இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி புக்ல உள்ளத பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க. உங்க பென்சீன் இருக்கு. அதுல ஒரு புரோமின் இருக்கு. அப்ப நார்மலாவே நான் என்ன சொல்லிரலாம் அப்படின்னா, புரோமோ பென்சீன் அப்படின்னு சொல்லிரலாம். ஓகேவா? அதே மாரி இங்க பாருங்க. ஐயூபேக் நேம வந்து இங்க நம்பரிங் பண்ணேன் அப்படின்னா 1, 2, 3 2 புரோமின் இருக்கறனால 1,3 டைப்ரோமோ பென்சீன். ஓகேவா? இது ரொம்ப காமனானது தான். அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 எந்த பொசிஷன்லலாம் புரோமின் இருக்கு? 1ல இருக்கு, 3ல இருக்கு, 5ல இருக்கு. அப்போ 1, 3, 5 ட்ரைப்ரோமோ பென்சீன். ஓகே. இப்ப நம்ம இத பத்தி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போறதில்ல. சிமெட்ரி வந்து நம்ம அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண போறதில்ல. நான் மெயினா இதுதான் ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஆர்த்தோ, மெட்டா, பேரா தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். இப்ப இங்க பாருங்க. இப்ப இந்த பொசிஷன நான் ஃபிக்ஸ்டா எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 பொசிஷனும் என்னது அப்படின்னா ஆர்த்தோ. இந்த 2 பொசிஷனும் என்னது அப்படின்னா மெட்டா. இதனால தான் இது என்னன்னு போட்டிருக்காங்க அப்படின்னா, மெட்டா எத்தன புரோமின் இருக்கு? 2 புரோமின் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க. நான் இங்க இருந்தும் நம்பர் பண்ணலாம். இப்ப இத நான் ஃபிக்ஸா வச்சுக்கிட்டேன்னா, இது 2ம் ஆர்த்தோ. இது மெட்டா, இதுவும் மெட்டா. அப்போ எப்படி பார்த்தாலும் உங்க புரோமின் வந்து எந்த பொசிஷன்ல தான் இருக்கு அப்படின்னா, மெட்டா பொசிஷன்ல தான் இருக்கு. அதனால தான் இத நான் எப்படி போடுறேன் அப்படின்னா, மெட்டா டைப்ரோமோ பென்சீன் அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா? இப்ப நான் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு குடுக்க போறேன். நீங்க தான் என்னன்னு சொல்ல போறீங்க. ஓகேவா? ஓகே. இப்ப நான் ஒரு பென்சீன் ரிங் வச்சிருக்கேன். இப்ப இந்த பென்சீன் ரிங்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, 2 ஹாலோஜன் போட போறேன். இப்போ இங்க ஒரு குளோரின், இங்க ஒரு குளோரின். ஓகேவா? இது மொத ஒண்ணு. ஓகே. இங்க ஒரு புரோமின், இங்க ஒரு புரோமின். கடைசி இங்க ஒரு அயோடின், இதுல ஒரு அயோடின். இப்போ அ அயோடின நான் கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பா குடுக்குறேன். இப்படி வச்சுக்கிடுவோம். இது ஒரு அயோடின், இது ஒரு அயோடின். ஓகேவா? சரி. இப்போ நீங்க நம்பர் பண்ணுங்க. நல்லா கவனிங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட்ட ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸா வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த பாயிண்ட்ட ஃபிக்ஸா வச்சுக்கிடுறேன் அப்படின்னா, இது 2ம் என்னதாயிரும் அப்படின்னா, ஆர்த்தோ ஆயிரும். ஓகேவா? நீங்க வீடியோவ பாஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆன்ஸர கம்பேர் பண்ணுங்க. இந்த 2ம் ஆர்த்தோ. இப்போ ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்கனால இதுக்கு பேர் என்னது அப்படின்னா, ஆர்த்தோ
எத்தனை குளோரின் இருக்கு? 2 குளோரின் இருக்கு. அப்போ ஆர்த்தோ டைகுளோரோ பென்சீன். ஓகேவா? இப்போ 2வது ஒண்ணு. இப்போ 2வது ஒண்ணு அதே மாதிரி நீங்க எதையாவது ஒண்ணு ஃபிக்ஸா வைக்கணும். நான் இதை ஃபிக்ஸா வச்சுக்கிடுறேன். அப்போ ஆர்த்தோ, இது 2ம் ஆர்த்தோ, இது 2ம் மெட்டா. அப்போ எந்த பொசிஷன்ல புரோமின் இருக்கு அப்படின்னா மெட்டா பொசிஷன்ல இருக்கு. அப்போ இது என்ன அப்படின்னா மெட்டா டைப்ரோமோ பென்சீன். இப்போ அயோடினுக்கு வருவோம். அயோடின் வந்து நீங்க எல்லாரும் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அயோடின்ல நான் இதை ஃபிக்ஸா வச்சுக்கிடுறேன் அப்படின்னா இது 2ம் என்னது அப்படின்னா ஆர்த்தோ. அடுத்த 2ம் என்னது அப்படின்னா மெட்டா. இது என்னது அப்படின்னா பேரா. லிட்டரலா பேரா எப்பவுமே ஆப்போசிட்டா தான் இருக்கும். எக்ஸாக்டா. ஓகே, இது வந்து பேரா. அப்போ இதுக்கு பேர் என்னன்னா பேரா 2 அயோடின் இருக்கு, அதனால டை அயோடோ பென்சீன். ஓகேவா? நான் இந்த கேப்ஸ்லாம் யூஸ் பண்றேன், நீங்க அந்த கேப்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது என்னோட கெட்ட பழக்கம் ஒன்று. அங்கங்க கேப்ஸ் யூஸ் பண்ணி விட்டுருவேன். ஸோ அப்படி கேப்ஸ் வராது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 எக்ஸாம்பிள்ல செகண்ட் ஒன் ரொம்பவே ஈஸியானது. நம்ம இதை மட்டும் இப்போ ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க பேரண்ட் செயின் எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்னோட ஆரஞ்சு கலர் தான் பேரண்ட் செயின். ஓகேவா? இப்போ என்னோட சப்ஸ்டியூவண்ட்டை வந்து நான் வேற கலர்ல மார்க் பண்றேன். ஓகே ஓகே, இது ஒரு சப்ஸ்டியூவண்ட்டு, இது ஒரு சப்ஸ்டியூவண்ட்டு, இது ஒரு சப்ஸ்டியூவண்ட். எனக்கு 3 சப்ஸ்டியூவண்ட் இருக்கு. ஓகே, இப்போ நம்பரிங் பண்ணலாம். நம்பரிங் எங்க இருந்து பண்ணணும் அப்படின்னா குளோரின் சைட்ல இருந்து பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 1 2 3. ஓகேவா? இந்த நம்பரிங்லாம் நீங்க சுத்தமா தெரியல அப்படின்னா பேசிக்ஸ் நீங்க மறுபடியும் படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ நல்லா கவனிங்க. நான் சப்ஸ்டியூவண்ட்டை ஃபர்ஸ்ட் நேம் பண்ணிடுறேன். ப்ளூ கலர்ல எழுதியிருக்கேனா? ஸோ இது வந்து குளோரோ, இது வந்து மெய்தைல். இது 2ம் சப்ஸ்டியூவண்ட். அப்போ நல்லா கவனிங்கன்னா குளோரோ தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஏன்னா ஆல்பபெட்ல சி தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ பாருங்க 1 குளோரோ, ஏன்னா குளோரின் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 1 குளோரோ. 2வது பொசிஷன்ல மீத்தேல் 2 சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. நல்லா கவனிங்க. அப்போ டைங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிருவீங்கன்னா 2 மட்டும் போட்டுட்டு டை மீத்தேல்னு போட்டுருவீங்க. அப்படி போடக்கூடாது. ஏன்னா இந்த மீத்தேல் 2வதுல அட்டாச் ஆயிருக்கு, இந்த மீத்தேலும் 2வதுல அட்டாச் ஆயிருக்கு. அப்போ 2 எத்தனை தடவை போட வேண்டியிருக்குன்னா 2 தடவை போட வேண்டியிருக்கும். 2 2 அப்படி. ஓகேவா? இப்போ 1 குளோரோ 2,2 டைமீத்தைல் ப்ரோப்பேன். ஓகேவா? ஏன்னா ப்ரோப்பேன் தான் உங்களோட பேரண்ட். ஸோ இதுதான் யூபேக் நேம். நீங்க கொஞ்சம் நிறைய எக்ஸாம்பிள்லாம் நெட்ல எடுத்து சால்வ் பண்ணுங்க, உங்களுக்கு அது வந்துடும். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போகலாம். இப்போ இதுக்கு அடுத்து பார்க்க போறது ஜெர்மினல் விசினைல் அப்படிங்கிற 2 இதை பார்ப்போம். ஆக்சுவலா இது வந்து உங்களோட நீட் கொஸ்டின்லயுமே இந்த கேள்வி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதை நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிக்கணும். இப்போ டைஹாலஜன், இவ்வளவு நேரம் நம்ம மோஸ்டா பார்த்தது என்ன அப்படின்னா மோனோஹாலஜன், அதாவது ஒரு ஹாலஜன் தான் இருந்துச்சு. எங்க மட்டும் தான் நம்ம டை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்த்தோமெட்டா பேரல மட்டும்தான் டை பார்த்தோம். ஓகேவா? இப்போ அதை தவிர்த்து இப்போ ஒரு ஆல்கைல் செயின்ல டைஹாலஜன் இருந்துச்சுன்னா நேம் எப்படிலாம் வருதுன்னு பார்ப்போம். இந்த டைஹாலஜன் ஹேவிங் த சேம் டைப் ஆஃப் ஹாலஜன் ஆட்டம். நல்லா கவனிங்க, சேம் டைப்பா இருக்கணும். 1 குளோரின் 1 அயோடின் அப்படி இருக்கக்கூடாது. 2மே குளோரின் 2மே அயோடின் 2மே புரோமின் அப்படி இருக்கணும். சேம் டைப் ஆஃப் ஹாலஜன் ஆட்டம் ஆர் நேம்ட் அஸ் ஆல்கிலிடின் ஆர் ஆல்கீன் டைஹாலைடு. இந்த நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் ஆக்சுவலா நீட் கொஸ்டின் வந்தது. நீங்க இதுல ஏதாவது ஒரு இடத்த மாத்தி போட்டுட்டீங்க அப்படின்னா ஃபுல் ஆன்சர் தப்பாயிரும். இது எல்லாருக்குமே இன்ன வரைக்கும் குழப்பதான் செய்யும். ஓகேவா? ஆல்கிலிடின் எப்போ யூஸ் பண்ணணும், ஆல்கீன் டைஹாலைடு எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். The dihalogen compound having both the halogen atom are further classified as germinal. இந்த ஜெர்மன் போட்டிருப்பாங்க, இந்த ஜெர்மன் போட்டிருக்காங்களா? அதே மாதிரி இன்னொன்று உண்டு, விசைனைல் அப்படின்னு இருக்கும். Germinal dihalide or germ dihalides when both the halogen atom are present in the same carbon. இந்த லைனை நீங்க மார்க் கூட பண்ணிக்கோங்க. அதாவது எதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்கன்னா இதை ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க, ஆல்கிலின் ஆர் ஆல்கிலிடின் டைஹாலைடு இதே மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜெர்மினல் ஹாலைடு அப்படின்னா அவங்களோட 2 ஹாலஜன் ஆட்டமும் சேம் கார்பன்ல பிரசன்ட் ஆயிருக்கும். அதே இது விசைனைல்ல பாத்தீங்க அப்படின்னா பக்கத்து கார்பன்ல இருக்கும். அண்ட் விசைனைல் டைஹாலைடு ஆர் விக் டைஹாலைடு when halogen atoms are present in adjacent carbon, பக்கத்து கார்பன்ல இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க, நான் 2 எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கு. 2மே சேம் டைப் ஆஃப் ஹாலஜன் ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆமா, அது 2மே குளோரின். அந்த 2 குளோரினுமே ஒரே கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இது என்ன கேட்டகரி அப்படின்னா ஜெர்மினல் கேட்டகரி. ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜெர்மினல் கேட்டகரி வரும்போது தான் நீங்க எந்த வேர்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்கிலிடின் இந்த இதை யூஸ் பண்ணணும், இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணணும். ஆனா விசினைல் வரும்போது நல்லா கவனிங்க,
இங்க ஒரு குளோரின் இருக்கு, இங்க ஒரு குளோரின் இருக்கு. ஆனா இந்த 2 குளோரினும் பக்கத்து கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இதுக்கு நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா விசனைல் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். இங்க என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆல்கிலீன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ இது ப்ரொபைலா இருந்தா ப்ரொபிலீன், பியூட்டிலீன் அப்படின்னு வந்திருக்கும். அதே இது இங்க என்ன வந்திருக்கும் அப்படின்னா பியூட்டிலிடீன் அப்படின்னு வந்திருக்கும். இந்த ரெண்டையும் நீங்க மாத்தி போட்டீங்க அப்படின்னா ஃபுல்லா தப்பாயிரும். ஓகேவா? ஸோ நான் இதுக்கு மட்டும் ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். ட்ரிக்குங்கிறத விட இதுவுமே நீங்க கொஞ்சம் மெமரைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் வந்து ஈத்தேன் எடுத்துக்கிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான் ஈத்தேன் மாலிகுல். இப்படி இருக்கா? ஈத்தேன் மாலிகுல் எடுத்துக்கிட்டேன். ஒரு நிமிஷம். பென்சீனை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிடுவோம். ஓகே, பென்சீனை நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் வந்து 2 ஹாலஜன் போடணும். இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2யும் ஒரே கார்பனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2யுமே நான் ஒரே கார்பனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ இது என்ன கேட்டகரி அப்படின்னா ஜெர்மினல் கேட்டகரி. ஏன்னா 2 ஹாலஜனுமே ஒரே கார்பனில் தான் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. இப்போ 2வது ஒன்றில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 ஹாலஜனையும் பக்கத்தில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. 2மே வேற கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஆனா 2 கார்பனுமே பக்கத்துல இருக்கு. அப்ப இது என்னவா மாறிடும் அப்படின்னா விசினைல்ல வந்துரும். ஓகேவா? இப்போ மேல உள்ளதை என்ன பேட்டர்ன்ல நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஆல்கிலிடீன். ஸ்பெல்லிங் தப்பா எழுதுறேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஸ்பெல்லிங் தப்பா இருந்துச்சுன்னா முடிஞ்சது. ஆல்கிலிடீன் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும். அதே இது இதுக்கு என்ன பேட்டர்ன் வரும் அப்படின்னா ஆல்கிலீன் வரும். ஓகேவா? ஸோ இது 2யுமே கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும். ஆக்சுவலாக எனக்கு இன்ன வரைக்குமே இது ஒரு பிரச்சனை தான். ஓகேவா? ஸோ இந்த 2 மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை நான் நேம் பண்ணேன் அப்படின்னா என்னோட பேரண்ட் வந்து எத்தில் அப்படிங்கிறனால இது எப்படி வந்துடும் அப்படின்னா எத்திலீடீன் அப்படின்னு வரும். ஆனால் இதே இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எத்திலீன்னு வரும். சரி, இப்போ நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த ஷார்ட்கட் நான் எப்படி இதை வந்து கொஞ்சம், ஏன்னா எப்படியும் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, அதில் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்படிங்கிற பட்சத்தில் நான் எப்படி இதை கொஞ்சம் கரெக்டாக சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த காம்பவுண்ட் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா இது ஒரு பேசிக்கான காம்பவுண்டு தான். இதுக்கு பேர் எல்லாருக்குமே தெரியும், எத்திலீன். ஓகேவா? இது எத்திலீன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த எத்திலீன் மாலிகுலை இதுல இருந்து ஒரு டபுள் பாண்டை மட்டும் உடைச்சு அந்த டபுள் பாண்டை உடைச்சனால இந்த கார்பனுக்கும் ஒரு பாண்டு மிச்சமாயிரும், இதுக்கும் ஒரு பாண்டு வந்துடும். அப்போ இந்த இடத்துல நான் 2 ஹாலஜனை சப்ஸ்டியூட் பண்றேன் அப்படின்னா இதை தான் நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா எத்திலீடீன். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இது 2ம் ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும் பேரு. எத்திலீன். ஓகேவா? ஸோ இப்படிதான் நான் இதை சூஸ் பண்ணிடுவேன். அப்போ விசினையில நான் கரெக்டாக போட்டுட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காவே மிச்சம் இருக்கிற ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னா ஜெர்மனியில் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு வருவோம். ஸோ இது வந்து ரொம்ப கொஞ்சம் போரிங்கான லெக்சர் தான் எனக்கே தெரியும். பட் படிக்கணும் அப்படின்னா வேற வழி இல்லை. ஸோ இந்த இடத்துல நான் ஐயூபேக் நேம் ஃபோக்கஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் ஐயூபேக் வந்து நார்மல் ரூல் ஃபாலோ பண்ணி போட வேண்டியிருக்கும். நான் இந்த காமன் நேமை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த காம்பவுண்டை நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சு காட்டுறேன். ஸோ நமக்கு கரெக்டாக சைடில் வேறு ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போது நான் இதை வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ CH3 CH2 CH இந்த குளோரின் இந்த கார்பனில் தான் அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ குளோரின் அதுக்கப்புறம் CH3 இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இதை நான் செகண்டரி அப்படின்னு ஏன் சொல்லுவேன் அப்படின்னா செகண்டரி டெர்ஷரி நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கவனிச்சுக்கோங்க, இந்த ஹாலஜன் அட்டாச் ஆன கார்பன் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா 2 இது கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இதை தான் நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா செகண்டரி அப்படின்னு சொல்றேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு பிரைமரி செகண்டரி டெர்ஷரி சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? ஸோ இது வந்து இதோட பேரண்ட் என்னது அப்படின்னா பியூட்டைல். ஓகேவா? அதனாலதான் இதுக்கு பேர் என்னது அப்படின்னா செகண்டரி பியூட்டைல் குளோரைடு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று முடிஞ்சது.
அப்படியே வரிசையா பார்ப்போம். இப்போ இந்த நியோபென்டைல் அப்படிங்கிற வேர்டு வந்து புதுசு. ஓகேவா? நீங்க இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் அந்த வேர்டை யூஸ் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் நியோபென்டேன் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பென்டேன் அப்படின்னா 5 கார்பன் அர்த்தம். ஓகேவா? பென்டேன்ல 5 கார்பன் இருக்கும். நியோபென்டேன்னா லிட்டரலா ஒரு பிளஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் நியோபென்டேன். இப்போ இதை நான் கரெக்டா வரைஞ்சேன் அப்படின்னா கார்பன் CH3 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 இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா நியோபென்டேன். ஏன்னா 5 கார்பன் இருக்கா, இதுக்கு பேர் நியோபென்டேன். இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்கு பேர் என்னன்னா நியோபென்டைல். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம புக்ல என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா புரோமின் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அதனால இதுக்கு பேர் என்னது அப்படின்னா நியோ பென்டைல் புரோமைடு. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, முடிஞ்சது. அடுத்தது டெர்ஷரி பியூட்டைல். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பியூட்டைல். ஆனால் இந்த இடத்துல என்னவா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி போட்டிருக்காங்க CH3 CH3 CH3. இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா புரோமின் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம புரோமின் அட்டாச் ஆன கார்பன், அதாவது புரோமின் அட்டாச் ஆன கார்பன் 3 கார்பன் கூட டைரக்ட் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இது என்னது அப்படின்னா டெர்ஷரி. அடுத்து இது என்னது அப்படின்னா பியூட்டைல் அப்படிங்கிறனால டெர்ஷரி பியூட்டைல் புரோமைடு. ஓகேவா? ஸோ இதை தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வினைல் குளோரைடு. வினைல் குளோரைடு நம்ம போன லெக்சர்ல நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். வினைல் அப்படின்னா என்னன்னு, அலைலுக்கும் வினைலுக்கும் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். நான் ரெண்டையுமே சேர்த்தே வரைகிறேன். CH2 டபுள் பாண்ட் CH பாண்ட் CH2 பாண்ட் இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னது அப்படின்னா அலைல்னு சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி வினைல் அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH பாண்ட் இதுக்கு பேர் என்னன்னா வினைல். இப்போ உங்க புக்ல அலைலும் இருக்கு வினைலும் இருக்கு. ஸோ வினைல் குளோரைடு, இது வந்து அலைல் குளோரைடு. அவ்வளவுதான். ஓகேவா? இது ரெண்டுமே இருக்கு. இப்போ இந்த டொலுவின் அடுத்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த டொலுவின் அப்படின்னு இருக்கு. டொலுவினை வந்து பேரண்டா எடுத்திருக்காங்க. டொலுவின் அப்படின்னா நான் என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது ஒரு பென்சின் ரிங்ல CH3 இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரு பென்சின் ரிங்ல CH3 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா டொலுவின். CH3 இதுக்கு பேரு டொலுவின். இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா டொலுவினே பேரண்டா எடுத்திருக்காங்க. இப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்னா அந்த CH3க்கு பக்கத்து கார்பன்ல என்ன இருக்கு அப்படின்னா குளோரின் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன். அந்த CH3 கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டும் என்ன பொசிஷன் அப்படின்னா ஆர்த்தோ பொசிஷன். அப்போ இதுக்கு பேர் என்னன்னா ஆர்த்தோ குளோரோ டொலுவின் அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுதான் அவங்க இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது நான் இதில் உள்ள ஒவ்வொரு காம்பவுண்டாக வரிசையாக தான் வர்றேன். ஸோ பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்ததும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான். போன கிளாஸில் இப்படி ஒரு காம்பவுண்ட் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அதாவது ஒரு பென்சின் ரிங்கு CH2 பாண்ட், அதாவது ஒரு கார்பன் வந்து அரோமேட்டிக் கார்பன் கூட டைரக்டா சப்ஸ்டியூட் ஆயிருக்கும். இந்த பேர் நான் என்னன்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா பென்சைல் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குளோரின் யூஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு பேர் என்னன்னா பென்சைல் குளோரைடு. ஓகே, இப்போ அடுத்ததை மட்டும் நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டார் மார்க் போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு நீட்ல வந்துச்சுன்னா தப்பு போடுறதுக்கான சான்ஸ் 99% இருக்கு. ரீசன் என்னன்னா இப்போ இந்த காம்பவுண்டை நல்லா கவனிங்களேன். இந்த காம்பவுண்டை இப்போ இதை நான் உண்மையிலேயே வரைஞ்சேன் அப்படின்னா இது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். CH அதாவது குளோரின் குளோரின். இப்போதான் நம்ம பார்த்தோம் 2 குளோரின் ஒரே கார்பன்ல அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதை நீங்க எப்படி போட்டிருப்பீங்க அப்படின்னா நிறைய நேரம் இப்படிதான் போட்டிருப்பீங்க. மெத்திலீடீன், சரி மெத்திலீடீன் இந்த மாதிரி போட்டிருப்பீங்க. ஆனா உங்க புக்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா விசினைலுக்கு யூஸ் பண்ண மெத்தடை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஆக்சுவலா இது வந்து இந்த CH2 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இது எப்படி சொல்ல மெத்திலீன் அப்படின்னா அது காமனா எல்லாரும் யூஸ் பண்றது. ஓகேவா? அதனால இது என்ன யூஸ் பண்ணாது அப்படின்னா இந்த ரூலை யூஸ் பண்ணாது. இது இந்த காமனா யூஸ் பண்ற அந்த கேட்டகரிக்குள்ள போய் விழுந்துரும். ஓகேவா? அதனால இந்த ஒரு விஷயத்த மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க நார்மலா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா ஜெர்மினல்ல உள்ள மெத்தடை யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் என்னவாயிரும் அப்படின்னா தப்பாயிரும். இதுக்கு நீங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா விசினைலுக்கு யூஸ் பண்ண மெத்தட் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அந்த ஓரத்துல ஸ்டார் மார்க் கூட போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து இந்த குளோரோஃபார்ம் புரோமோஃபார்ம் அப்படிங்கிறத வந்து நீங்க எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன அப்படின்னா அதாவது அதே மீத்தேன் தான், நல்லா கவனிச்சுக்கோங்க, அதே மீத்தேன் தான். ஆனா மீத்தேன்ல
3 இத நீங்க ரிமூவ் பண்ணிட்டு, அதாவது 3 ஹைட்ரஜன ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கு பதிலா நான் ஒரு ஹாலோஜன சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேர் என்னன்னா ஹாலோ ஃபார்ம். இந்த டைப்புக்கு பேர் என்னன்னா ஹாலோ ஃபார்ம். இப்ப நான் அதுல குளோரோ சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா குளோரோ ஃபார்ம். அயோடோ சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா அயோடோ ஃபார்ம். புரோமின் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படின்னா புரோமோ ஃபார்ம். அவ்வளவுதான். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ குளோரின் சப்ஸ்டிட்யூட் பண்ணனால இதுக்கு பேர் என்னது அப்படின்னா குளோரோ ஃபார்ம். புரோமின் சப்ஸ்டிட்யூட் பண்ணனால அதுக்கு பேர் என்னது அப்படின்னா புரோமோ ஃபார்ம். அதுக்கு அடுத்து உள்ளது ரொம்ப காமனானது கார்பன் டெட்ரா குளோரைடு. இப்போ வந்து நான் 3 குளோரினை சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு பதிலா எல்லாத்துலயுமே நான் ஒரு ஹாலோஜனை சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் என்னன்னா கார்பன் சென்ட்ரல்ல இருக்கிறனால கார்பனை ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிடுவோம். கார்பன் டெட்ரா அப்படின்னா 4ன்னு அர்த்தம். டெட்ரா ஹாலைடு. இப்போ உங்களுக்கு வந்து குளோரினை சப்ஸ்டிட்யூட் பண்ணனால இதுக்கு பேர் என்னது அப்படின்னா கார்பன் டெட்ரா குளோரைடு. இதே இது புரோமின் சப்ஸ்டிட்யூட் பண்ணனா கார்பன் டெட்ரா புரோமைடு, கார்பன் டெட்ரா அயோடைடு. ஓகேவா? ஸோ கடைசி சொன்னா ஆல்ரெடி ரொம்ப காமனானது தான். இது ப்ரொப்பைலு, இது ஃப்ளூரைடு. ஸோ ப்ரொப்பைல் ஃப்ளூரைடு நார்மல்ங்கிறனால என் ப்ரொப்பைல் ஃப்ளூரைடு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இது ஃபுல்லா நம்ம இப்போ கவர் பண்ணிட்டோம். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 எக்ஸாம்பிளையும் நீங்க சால்வ் பண்ண பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஹோம்ஒர்க்கா வச்சுக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஆன்சர் எல்லாமே இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் 6.1யும் 6.2வையும் சால்வ் பண்ண பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த இது ஆக்சுவலா மேல உள்ளது நீங்க எல்லாருமே கரெக்டா சால்வ் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த கீழே உள்ளதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? எதுக்காக இந்த நேம்லாம் வந்துச்சு, எதுக்கு இந்த பர்டிகுலர் நம்பர் இப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு படிச்சதை நீங்க வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. குட் லக். பாய்.